எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் தினேஷ். நம்ம இன்னைக்கு வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் வந்து என்ன அனிமேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஆசமான ஒரு சர்க்குலர் 3D சர்க்கிள் அனிமேஷன் தான் இந்த டெக்ஸ்ட்டில் பண்ண போகிறோம். இதை வந்து எப்படி வந்து பண்ணலாங்கிறது ரொம்ப சிம்பிளாக. இது வந்து ஆக்சுவலாக ஒரு 1 or 2 மினிட்ஸ்லேயே பண்ணியிருக்கேன், ப்ரொவைடட் வி நோ தி ரைட் டெக்னிக்ஸ் ஹவு டு டூ. ஸோ இதை வந்து எப்படி பண்ணணுங்கிறது நம்ம இந்த டுட்டோரியலில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு புதுசாக ஒரு காம்ப் க்ரியேட் பண்ணோம். இப்போ கண்ட்ரோல் என் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு காம்ப் வரும். இதுக்கு வந்து 3D சர்க்கிள் அப்படின்னு போட்டுக்கலாம். இதை வந்து மெயின் காம்பாக போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டெக்ஸ்ட்டு பண்ணணும். ஒரு டெக்ஸ்ட்டு அதில் இருக்கிற மாதிரி ஆசம்னே போடலாம். நீங்கள் என்ன டெக்ஸ்ட் வேணும்னாலும் போடலாம், என்ன ஃபாண்ட் வேணும்னாலும் போடலாம். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் இந்த பேன் விண்டோ எடுத்துகிட்டு வந்து இதை வந்து சென்டர் ஆக்கிக்கணும். இந்த லேயர் என்ன செலக்ட் பண்ணல. ஓகே, இப்போ வந்து டெக்ஸ்ட் கண்ட்ரோல்ஸ் காட்டல. வியூவில் போயிட்டு ஷோ லேயர் கண்ட்ரோல்ஸ் காட்டணும். நெக்ஸ்ட் வந்து இது கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். ஓகே, இந்த சைஸை வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை வந்து ஒரு ப்ரீ கம்போஸ் பண்ண வேணும். இது ஆக்சுவலாக 2 ப்ரீ கம்போசிங் பண்ணோம். அப்போ தான் இந்த டெக்ஸ்ட்டு நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வரும். ஏன் அந்த ரீசனுங்கிறது நான் இந்த டெக்ஸ்ட்டு போக போக சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ப்ரீ கம்போஸ் பண்ணலாம். இது வந்து டெக்ஸ்ட்டுன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இதை வந்து டெக்ஸ்ட்டுன்னு வச்சுருக்கோம். இப்போ வந்து இந்த டெக்ஸ்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் வந்து இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம இந்த டெக்ஸ்ட்டை வந்து காம் சைஸை வந்து இந்த டெக்ஸ்ட் சைஸ்க்கு எடுத்துகிட்டு வரணும். அது ரொம்ப சிம்பிளுங்க. இந்த ஆக்டிவ் கேமரா பக்கத்தில் இந்த இடத்துல ஒரு பட்டன் ஆட்டாக இருக்குல்ல, இந்த ஒரு டிவி மாதிரி, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கு பேர் ரீஜன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. இதை வந்து கரெக்டாக வந்து நம்மளுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு ஒரு நிமிஷம் அப்படி மேக்ஸிமம் எவ்வளோ கொஞ்சோண்டு கேப் விடுற மாதிரி பண்ணிக்கோங்க. அது மாதிரி பண்ணால் தான் இந்த டெக்ஸ்ட் வந்து நல்லா வரும். கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டோம். ஓகே, இங்கே வந்துட்டு இப்போ காம்போசிஷனில் வந்துட்டு க்ராப் காம்ப் டு ரீஜன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு வரும். இதை வந்து க்ராப் பண்ணோன்னே இது மாதிரி டெக்ஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த இதில் அவள் தான் இப்போ திருப்பி ஒரு புதுசாக ஒரு காம்போசிஷன் க்ரியேட் பண்ணணும். பேட்டர்னை வச்சு க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த பேட்டர்ன் காம்போசிஷனில் வந்து இப்போ நம்ம இந்த டெக்ஸ்ட்டுன்னு இது பண்ணோம்ல, அதை தூக்கி உள்ளே போட்டுக்கலாம். இதை போட்டுட்டோம் அப்படின்னா எதுக்கு அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஒரு டைல் அனிமேஷன் யூஸ் பண்ண போகிறோம். அந்த டைலை வந்து பேட்டர்னாக பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் காம்போசிஷனில் டெக்ஸ்ட்டு டைப் பண்ணி காம்பாக க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க 90 டிகிரியில். இப்படி ரொட்டேட் பண்ண உடனே இது வந்து இதுக்கு வந்து ஒரு மோஷன் டைல். பை தி வே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க டூல் பேர் வந்து எஃபெக்ட்ஸ் கன்சோல். உங்களுக்கு இந்த டூலை பற்றி தெரியும்னா லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன் போட்டிருக்கேன், நீங்கள் அதை பார்த்து கற்றுக்கோங்க. இந்த டூல் யூஸ் பண்ணுறதுனால என்னோட ஒர்க் ஃப்ளோ வந்து ரொம்ப சீக்கிரமாக இருக்குது. நான் டைலோட நேம்ஸை சும்மா எஃபெக்ட்ஸோட நேமை டைப் பண்ணாலே நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண தேவையில்லை. அதுக்காக தான் நான் இதை யூஸ் பண்ணுறேன். இப்போ மோஷன் டைல் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ மோஷன் டைல் பண்ணோடனே இப்படி இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். இதில் வந்து அவுட்புட் வித் இருக்குல்ல, அவுட்புட் ஹைட், அதை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். எவ்வளோக்குன்னா கரெக்டாக இந்த பேட்டர்ன் வர்ற வரைக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து இதை என்ன ப்ராப்ளம்ன்றது நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ வந்து இது மாதிரி பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிக்கலாம் நம்ம எடிட் பண்ணும்போது எப்படின்றது. இந்த பேட்டர்ன் வந்துருச்சுங்களா? இந்த பேட்டர்ன் வந்தோடனே இங்கே இவ்வளோ தான் வேலை. இப்போ இந்த டெக்ஸ்ட் இங்கே ப்ராஜெக்ட்லேருந்து 3D மெயின் ஓப்பன் பண்ணிக்கோ. இப்போ மெயின் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட்டை வந்து ஹைடு பண்ணிடலாம். ஹைடு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பேட்டர்ன்ற இந்த காம்ப் எடுத்துகிட்டு வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த பேட்டர்ன்ற காம்புக்கு மேலே சிசி சிலிண்டர் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்குது. அதை எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு இது வந்துடும். இவ்வளோதாங்க, நம்மளுக்கு இது ரொட்டேட் பண்ணால் வேலை முடிஞ்சுதுங்க. இப்போ வந்து இந்த சிசி சிலிண்டரை வந்து இது மாதிரி வரும்போது இங்கே ரொட்டேஷன் இருக்கும். ரொட்டேஷனில் வந்து இசட் ஆக்சிஸை வந்து ஒரு 90 டிகிரி போட்டுக்கோங்க, இல்லை -90 போட்டுக்கோங்க. -90 போட்டால் வந்துடும். கரெக்ட், -90 வந்துருச்சு. இப்போ எக்ஸை வந்து லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா இந்த ஆசம்ன்ற வேர்டு நல்லா தெரிகிற மாதிரி
நெக்ஸ்ட் இங்கே வந்து ஒரு மாதிரி இது இருந்துச்சுன்னா லைட்டிங் எஃபெக்ட் இருக்குது. லைட்டிங்கோட ஆங்கிளை மாற்றணும்னா இப்போ எக்ஸ் ஆக்சிஸை வந்து கொஞ்சம் பண்ணிவிட்டு பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அலைன் ஆகலை. அதுக்காக தான் நான் வந்து அந்த பேட்டர்னை பற்றி எப்படி அலைன் பண்ணணுன்னு இப்போ பேட்டர்னில் வந்து இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இதோ இந்த 2 கட்டு இருக்குல்ல அதுதான் அங்கே காட்டுது. ஸோ இதை லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணுங்கள். ஸ்கேல் ஆகும். லைட்டாக கொஞ்சம் பெருசு கரெக்டாக கொஞ்சம் இப்போ இருந்துச்சு அப்படின்னா இப்போ 3D சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த லேயர் போயிடுச்சு. ஓகேங்களா? இதை ரொட்டேட் பண்ணுறது ஒய் ஆக்சஸில் தான் ரொட்டேட் பண்ணும். உங்களுக்கு இது லைட் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். அதே மாதிரி ஆங்கிள் எக்ஸ் ஆங்கிள் வந்து உங்களுக்கு எந்த டைரக்ஷனில் வேணுமோ அந்த டைரக்ஷனில் பண்ணிக்கலாம். நான் இப்போ எக்ஸ் ஆங்கிள் இப்போ லைட்டோட இது வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கிறதுனால இப்போ வந்து ஆசம்னா படிக்க முடியுது. நம்ம இதையும் ரொட்டேட் பண்ணலாம், இந்த ஆங்கிளையும். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அப்புறம் இதில் வந்து மெட்டல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், மெட்டீரியல் மெட்டல்னு. இதை 0 ஆக்கிக்கோங்க, ஏன்னா மெட்டல் ரிஃப்ளெக்ஷன் இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த எஃபெக்ட்டு. இன்னும் ஒரு நிமிஷம், நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ் ஆக்சஸை கொஞ்சம் நவுத்திட்டேன். தெரிய மாட்டேங்குது. ஓகே, இன்னும் தெரியல, சுத்தமாக தெரியல. ஒரு நிமிஷம். இப்போ வந்து இந்த டெக்ஸ்ட்டு நல்லா தெரியுது. இப்போ இதை ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா ஒய் ஆக்சிஸில் ரொட்டேட் பண்ணால் ஸ்பின் ஆகும். ஸோ ஒரு நிமிஷம், இதை வந்து நான் ஒரு 5 செகண்ட்ஸ் ஃப்ரேமில் வச்சுக்கிறேன். ஸோ ஒய் ரொட்டேஷனுக்கு வந்து நம்ம ஒரு கீ ஃப்ரேமை ட்ராப் பண்ணிவிட்டு லாஸ்ட் ஒரு 4.5 செகண்ட்க்கு வந்துட்டு 1 இங்கே டைப் பண்ணுங்கள். 1ன்னா 360 டிகிரிஸ் ரொட்டேஷனு, அது மாதிரி ரொட்டேட் பண்ண முடியும். இதை வந்து இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஈஸ் பண்ணுங்கள், ஏன்னா அனிமேஷன் ஸ்மூத்தாக இருக்கும். அதே மாதிரி இந்த பிளர்ரை ஆன் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அனிமேஷன் வந்து இது மாதிரி ரன் ஆகும். ஓகேங்களா? இதை வந்து உங்களுக்கு வந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பெருசாக்கலாம், சின்னதாக்கலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா நீங்கள் ரேடியஸ் இருக்குல்ல, ரேடியஸை பண்ணணும்னா இன்க்ரீஸ் பண்ணலாம். இதை பொசிஷன் வந்து எனக்கு மாற்றணும் அப்படின்னா இது மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷனில் வந்து பேசிக்காக வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை நம்மளோட நீடுக்கு தகுந்த மாதிரி எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இந்த எஃபெக்டை யூஸ் பண்ணுறதுக்கான ஒர்க்கு. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், ஏதாவது சஜஷன்ஸ், இல்லை இந்த எஃபெக்டை வேறு ஏதாவது பெட்டர் வேலை பண்ண முடியும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களோட தாட்ஸை லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி ஆசம் வீடியோஸ் வந்து டுட்டோரியல்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you very much for your time and have a wonderful day. Bye-bye.